மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில், ஈரான் தனது மிக வலிமையான செஜில் ஏவுகணையை முதன்முறையாக இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஒரு ஏவுகணை மட்டும் ஏவப்பட்டால் வெறும் 7 நிமிடங்களில் டெல் அவீவ் நகரை தரைமட்டமாக்கும் வல்லமை கொண்டது. பாதுகாப்பு நிபுணர்கள் இதனை டான்சிங் மிசைல் என்று அழைக்கிறார்கள். காரணம், இது இலக்கை நோக்கி செல்லும்போது வான்வெளியில் நெளிந்து ஆடிக்கொண்டே செல்வதால் எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இதனை இடைமறிப்பது மிகவும் கடினம். திட எரிபொருளை கொண்டு இயங்கும் இந்த ஏவுகணை சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது. தற்போது உலக நாடுகளின் பார்வை ஈரானின் இந்த செஜில் ஏவுகணையாகும் இந்தியாவின் அக்னி ஏவுகணை தொடருக்கும் இடையிலான ஒப்பீட்டின் பக்கம் திரும்பியுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு திறனை உலகிற்கு பறைசாற்றும் அக்னி ஏவுகணைகள் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் மேம்பட்டவை. சமீபத்தில் ஒடிசாவின் சந்திப்பூர் தளத்தில் இருந்து சோதிக்கப்பட்ட அக்னி-3 ஏவுகணை சுமார் 3500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று அணு ஆயுதங்களை சுமந்து தாக்கும் வல்லமை கொண்டது. ஈரானின் செஜில் ஏவுகணையை விட இது அதிக தூரம் பாயக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒருபடி மேலே போய் இந்தியாவின் அக்னி-5 ஏவுகணையானது சுமார் 5000 முதல் 8000 கிலோமீட்டர் தூரம் வரை கண்டம் விட்டு கண்டம் பாயும் திறன் கொண்டது. ஈரானின் செஜில் ஏவுகணை ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்திற்குள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் வேளையில், இந்தியாவின் அக்னி ஏவுகணைகள் உலக அளவில் எந்த ஒரு இலக்கையும் துல்லியமாக தாக்கும் வலிமையை பெற்றுள்ளன. குறிப்பாக அக்னி பிரைம் போன்ற புதிய தலைமுறை ஏவுகணைகள் மிக குறைந்த எடையில் அதிக வேகத்துடன் செயல்படக்கூடியவை. ஒப்பீட்டளவில் பார்த்தால் ஈரானின் செஜில் ஏவுகணை வான்வெளியில் காட்டும் அந்த ஆட்டம் எதிரிகளை திணறடித்தாலும், இந்தியாவின் அக்னி ஏவுகணைகள் கொண்டுள்ள பிரம்மாண்டமான தூரம் மற்றும் அணு ஆயுத திறன் அதனை ஒருபடி மேலே நிலைநிறுத்துகிறது. இருப்பினும் நவீன போர்க்களத்தில் ஒவ்வொரு நாட்டின் ஏவுகணை தொழில்நுட்பமும் அந்தந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கு மிக அவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. ஈரானின் இந்த புதிய இராணுவ நகர்வு மத்திய கிழக்கு போரின் போக்கை எப்படி மாற்றப் போகிறது என்பதை ஒட்டுமொத்த உலகமும் திகைப்புடன் உற்று நோக்கி வருகிறது.